வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். நடராஜா யாரு? நடராஜ். ரைட் ரைட். ப்ராஜெக்ட் சரி சரி. எங்க ரெண்டு நாள் கரண்ட் மழையா? இல்லைங்க. 2 நாள் மழையா? ஆமா, மழை ஐயா, கரண்ட் இல்லைங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. கரண்ட் இல்லாட்ட என்ன? என்ன 2 நாள் மழையா? அங்க நல்ல மழையா? ம். நல்ல 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 மழைங்க ஐயா. சரியான மழைங்க ஐயா. அது சொன்னார் கேசன் கூட சொன்னாரு. பார்த்தேன். ஆமா, அப்புறம் அந்த சரியான இது மழை. ஆ, நீ ம். அனு சொல்லுங்கய்யா. அஹ், நீ அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தேன். நீங்க அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தேன். இது ஓகே, ஓகே. அடிப்படையே பார்த்தா அணுக்கள் தான். எல்லாமே அணுதான். எல்லாமே அணுக்கள் தான். அது வந்து அணுக்களுடைய திரட்சி தான். அது எப்படி டிசைன் ஆகிறது, அது வந்து அது வந்து எப்படி வேணாலும் உருவத்தை மாத்திக்கிட்டே போகும். எந்த ஸ்டாருக்கும் எந்த ஸ்டாருக்கும் நிலையான வடிவம் கிடையாது. நட்சத்திரம் எதுக்கும் நிலையான வடிவம் கிடையாது. அது இஷ்டத்துக்கு தான் இருக்கும். ஆனா எல்லாமே அணுக்களால் ஆனது. அதுதான் நாமம். அவ்வளவுதான். அது நீ கற்பனை பண்ணீங்களா அப்படிலாம் வரும். ஏன்னா நீங்க எல்லாமே வந்து அணுக்களால் ஆனது. நமக்கு ஒரு வடிவம் இருக்குது. நட்சத்திரத்துக்குலாம் வடிவமே கிடையாது. அது வடிவம்னா அது அப்படித்தான் இருக்கும். அந்த இப்போ நமக்கு ஒரு வடிவம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு வடிவம் இருக்கு. நட்சத்திரத்துக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவமா கிடையாது. நமக்கு மட்டும் என்ன குறிப்பிட்ட வடிவமா? நம்ம ஒரு நான் காலையில் யோசிச்சுட்டே இருந்தேன். இதெல்லாம் யாரு முடிவு பண்றாங்க? இந்த உடம்பு இப்படிலாம் இருக்கணும், கண்ணு காது மூக்கு இப்படிலாம் இருக்கணும். ஒரு விசித்திரமா தான் இருக்கு. இந்த ஒரு படைப்பே வந்து ஒரு ஆச்சரியம். நாம இந்த மாதிரி இருந்தா தான் ஒத்துக்கிறோம். நாம இந்த மாதிரி மனிதன்னா இப்படி இருந்தா தான் ஒத்துக்கிட முடியுது. வேற ஏதாவது இருந்தா ஒத்துக்கொள்ள முடியுமா? நல்ல அறிவா இருக்கிறான். ஆனா ஒரு மாதிரி அருவருப்பா இருந்தா நம்மளால ஜீர்ணித்துக் கொள்ள முடியறது இல்ல. அதான் வள்ளுவர் எழுதுவாரு, ஆளை பார்த்து எடப்படாத, அறிவை பார்த்து எடப்போடுன்னு சொல்லுவாரு. ஆளை பார்த்து எடப்போடாது. அது மாதிரி ம். ஆஹ் அணுக்களால் ஆனது. இந்த மனம் அணுக்களால் அது நீங்க நல்லா தான் இருக்கு. எல்லாம் அணுக்களால் ஆனது. அது மேகத்தை பார்க்கற மாதிரி தான். எங்க பிடிச்சிங்கதே இதில் இணையத்துல பார்த்துருப்பீங்க. மூளைக்கு பிற வேலை கொடுக்குறீங்க, தெரிஞ்சு போச்சு. மூளைக்கு வேலை கொடுக்க நோண்டி பார்க்க வேண்டியதுதான். அதுதான். இப்பயும் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். ஃபிபோனாச்சி சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஃபிபோனாச்சின்னா நம்பர்ஸ் வழி அது கால்குலேஷன் பண்றாங்க. ஸோ இந்த உலகத்துல இருக்க எல்லா செடிகளும் அந்த நம்ம காதோட ஷேப்ல இருந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸோட சீக்வன்ஸ்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருந்தது. நம்ம ஃபேஸ், நம்ம கெட்ட விரல் சுருங்குனா அது இந்த ஷேப்ல வர்றது, நம்ம காதோட ஷேப்பு, ஒரு இலை சுருங்கி இருக்கிற ஷேப்பு, அந்த நத்தை சுருண்டு இருக்கிற ஷேப்பு, இது எல்லாமே அந்த ஃபிபோனாச்சின்னு சொல்றாங்க. அது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். இல்ல வரிசை வடிவம். அது இப்படி சுருங்குனா நம்ம கை வர்றது இல்லையா? ஆமா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நம்ம காது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷேப். அது எல்லாமே இப்ப நீங்க சொல்ற போது எல்லாமே அந்த கால்குலேஷன்ஸ். இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாமே ஒரு கால்குலேஷன்ஸ் சொன்னீங்க இல்லையா? அது எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் உள்ள வருது எல்லாமே. அப்படின்னா எல்லாமே சீரா ஒழுங்கா இது இப்படிதான் இருக்கணும்ன்றது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது. அது ஆச்சரியமா தான் இருக்கு. நமக்கு வந்து நாம இந்த மனம் இருக்கு இல்லையா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனம் வந்து ஒரு முடிவு எடுக்குது. மனம்னு ஒண்ணு வரும் பொழுதுதான் இதெல்லாம் முடிவு எடுக்குது. இப்ப விலங்குகளுக்கு என்ன, நம்ம விலங்குகள் என்ன நினைக்க நமக்கு தெரியாது. ஆனா விலங்குகளுக்கு சில வண்ணங்களே தெரியாதுங்கிறாங்க. விலங்குகளுக்கு சில வண்ணங்களே தெரியாது. நமக்கு தான் 7 வண்ணங்கள் புரியும். பட் ஆனா வந்து சில மிருகங்களுக்கு நைட்ல பாக்குற திறன் அதிகமா இருக்கும்ன்றுவாங்க. நல்ல ஷார்ப் ஐஸ் இருக்கும். அதெல்லாம் சரிதான். ஆனா மேம்பட்ட உயிரினம் மனிதன். அதெல்லாம் சரிதான். விலங்குகளே இந்த விலங்குகள் என்ன, காட்டு விலங்குகளே இரவுல தான் வேட்டையாடுது. காட்டு விலங்கு சிங்கம் புலி இதெல்லாம் பகல்ல வேட்டையாடுறதை விட ராத்திரியில வந்து இதுக்கு வந்து ராத்திரியில வந்து அந்த ஒளி கூம்புகள், கண்ணுல இருக்கிற ஒளி கூம்புகள், ஃபோட்டான் அதுவும் ஒரு ஃபோட்டான் தான். மானுக்கெல்லாம் மந்தமா இருக்கும், மந்தத்துல இருக்கும். இதுக்கு வந்து ஜுவாலை அதிகமா இருக்கும். அது அந்த ஒளி வந்து ஹை ரெசல்யூஷன். நம்மளதெல்லாம் இப்ப ஹை ரெசல்யூஷன். ஆமா. நமக்கு வந்து அறிவு மனம் அப்படி. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த உறுப்புகளை வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்தாகணும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. மானுனா கொம்பு இருக்கணும், மாடுனா கொம்பு இருக்கணும். அதுல போராடி அது வாங்கிடுச்சு தன்னை இனத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக.
அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒவ்வொரு விலங்கும் வெவ்வேறு வடிவத்தில் தான் இருக்குது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆயுதங்களை வச்சிருக்குது பாருங்க. ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆயுதங்களை வச்சிருக்குது. நமக்கு அறிவு தான் ஆயுதம். கரெக்ட் எல்லாத்துக்கும் ஆயுதம் இருக்கும். கரெக்ட் நமக்கு வந்து அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வந்து அறிவு மனதை வச்சு தான் முடிவு பண்றோம். நமக்கு அதனாலதான் அவ்வளவு வம்படி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஆஹ் உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அதனாலதான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். மற்றதெல்லாம் அதோட முடிச்சுக்கும். மற்றதெல்லாம் வந்து அதோட முடிச்சுக்கும். அதோட அந்த பரிணாமத்தை முடிச்சுக்கும். இப்ப நாம வந்து இப்ப முடிச்சுக்கோ. குருவியை கூடு கட்டுதுங்கிறேன். அதுக்கு மேல ஒண்ணும் செய்யாது. நாம தான் விண்வெளியில வீடு முடியாது. கட்டுவோம். ஆமா ஆமா. அது ஆச்சரியப்படங்கிற அவசியம் இல்லை. அது சில பேர் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் அதை விட கூறிய அறிவு பெற்ற மனிதன் அதெல்லாம் விண்வெளியில வீடு கட்டுறமா? இதெல்லாம் என்ன? விண்வெளியில போய் வீடு கட்டுற, விமானத்துல மேல போறேன். என்ன நம்ம அந்த அறிவை பயன்படுத்துறோமா அப்படின்ற அந்த கேள்விதான் இங்க மிஞ்சி போகுது. கடைசியில வந்து எங்க நிக்கிறோம்னா, அதை பயன்படுத்துறோமா அப்படின்ற ஒரு அறிவே அவ்வளவு யூஸ் பண்ணது, 2 அறிவு யூஸ் பண்ணது, எல்லாமே அதோட இயற்கை தன்மையை யோசிச்சு அதோட வேலையை செய்யுது. ஆனா நம்ம வந்து நம்மளோட வேலையை செய்யறோமா அப்படின்ற கேள்விதான் மிஞ்சி போகுது கடைசியில யோசிச்சு பார்க்கும்போது. இல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிணாமத்தை எச்சத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது இயற்கையினுடைய வேலை என்ன? இவன் நம்ம தாறுமாறா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யறது எல்லாம் வணிக நோக்கத்துக்காக, வணிக நோக்கத்திற்காக பண்றது என்பது வேறு. இயற்கைக்காக இயற்கையினுடைய இனத்தை அழிக்காம இருப்பதற்காக மற்ற கோள்களுக்கும் அண்டங்களுக்கும் சேர்ந்த அண்டங்கள் கண்டங்கள் கண்டுபிடிச்சது அதுதான். இந்த இனப்பெருக்கத்தை தள்ளிட்டு போறதுக்கு தான் வேணா கொண்டு வரேன். வெவ்வேறு இடத்துல இனப்பெருக்கத்தை பரப்பி விடுறது. தன்னுடைய இனப்பெருக்கத்தை வந்து எல்லா கண்டங்களையும் பரப்பி விடுறது. அதே மாதிரி தான் அடுத்த என்னன்னா, இப்ப அடுத்த விண்வெளிக்கு போறதெல்லாம் கரெக்டு தான். அதை ஒழுங்குபடுத்தணும். விண்வெளிக்கு போறதுன்னா எல்லா நாடுகளும் இப்ப மொத்தமா 5 நாடு தான் இருக்கு. 5 நாடு 6 நாடு தான் இருக்கு. எல்லா நாடும் இன்னும் அந்த ஆர்வத்துல வரல. எல்லா நாடும் ஒன்றிணைந்து கிளம்பணும். வசதி இருக்கிற நாடு, வசதி இல்லாத நாடெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பங்கிட்டோம்னா நடக்கும். இப்பதான் 6 நாடு வந்திருக்கிறான். இனி வந்து இதுக்கு இலக்கு எல்லாம் வைக்கணும். விண்வெளிக்கு இலக்கு வைக்கணும். 2வது அங்கிற நிறைய இப்ப பூமியில ஏதாவது பிரச்சனைகளும் கூட பூமிக்கான எரிபொருளை வந்து விண்வெளில இருந்து எடுத்துட்டு வரலாம். மற்ற கோள்கள் இருக்கிற தங்கமோ ஏதாவது மனிதனுக்கு தேவைப்படும் பொழுது எரிபொருளோ எல்லாமே நிறைய இருக்கு. பூமி மாதிரியே வெறும் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து மனிதனுக்கு உதவி செய்யலாம். அதுக்கெல்லாம் வரும் தொழிற்சாலைகள், நகரங்கள். இங்க பற்றாக்குறை இருந்து அங்கிருந்து எடுத்துக்கலாம். இப்ப சூரியனை பயன்படுத்துற மாதிரி தான். இப்ப சூரியனை பயன்படுத்துற மாதிரி மற்ற கோள்ல நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இயந்திர மனிதனை பயன்படுத்தலாம். ரொபோட்டிக் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி அதுக்கு மின்சாரத்தை கொடுத்து நமக்கு தேவையானது உருவாக்கலாம். நிச்சயமா எல்லாமே நடக்கும். பூமி மக்களை காப்பாத்துறதுக்கு பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒன்றும் இல்லை, எரிபொருளை மட்டும் ஒழுங்கா கொடுத்தோம்னா கரெக்ட் பண்ணிக்குவான். எரிபொருள், மின்சாரம் அதெல்லாம் மடிவா கொடுத்தோம்னா அவன் சொன்னபடி கேட்பான். அதான் குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப மனிதனுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும், எல்லாம் ஒன்றுபட்ட ஒருநிலைப்பட்ட ஒரு மனதாக எல்லாருமே மாறணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே அடுத்தடுத்த நிலைக்கு சாத்தியப்படும். அது வந்து தனி மனித ஒழுக்கத்துல இருந்து தான் அது ஆரம்பிக்க முடியும். இது வந்து ஒரு சமுதாயமா கூட்டா வந்து இது பண்றதை விட அந்த சமுதாயத்துல இருந்து ஒருத்தன் தனி மனிதனா நமக்கு எவால்வ் ஆகி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எவால்வ் ஆகி வர்றதுதான் நமக்கு சக்சஸ். இதுல வந்து எல்லாருமே ஒரு சமுதாயமாவே மாறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பகல் கனவா தான் இருக்கும். அட்லீஸ்ட் நான் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள இருந்து இதை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஒவ்வொருத்தர் தான். அதுதான் சரிதான். ஒவ்வொருவரும் இப்ப பள்ளிக்கூடத்துல 10 குழந்தைக்கு போகுதுன்னா 10 குழந்தைகளும் அந்த பாடத்தை படிக்கிற மாதிரி எல்லாரும் படிக்கணும். அது மாதிரி வரணும். இப்பதானே வந்திருக்குது. அந்த கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்க. அப்பதான் ஏத்துக்குவாங்க. நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்த ஒரு மரியாதை வரும். இப்ப ஒரு நோய் தீருதுன்னு சொல்றதுனால ஏதோ 2 பேர் கத்துக்கிறீங்க. நோய் தீரலைன்னா யாரு கத்துக்க போறாங்க? இதெல்லாம் நிறைய யோக மன்றங்கள் இருக்குதுங்க. நோய்க்கே பதில் சொல்றது இல்லைங்க. நீங்க வயிற்று வலிக்குன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றவானே. கேட்ட மனதை பத்தி பேசிட்டு நோயோட துடிச்சிட்டு இருப்பீங்க. அதுவா நம்ம வேலை? நோயோட துடிக்கிறவனுக்கு வைத்தியமே இல்லைங்கிறீங்க. அப்புறம் மருந்திலே இல்லாத போல மிஸ்டிக் லெவல்ல கியூர் ஆகுறதெல்லாம் நிறைய இருக்குங்கய்யா. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வு இல்லையா? நிரந்தரமா அது வந்து நிரூபிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே இப்ப 100 பேர் பிராக்டிஸ் பண்றாங்கன்னா 100 பேருக்குமே அது ஆகாது. ஒரு 10 பேர் ஒரு 80 பேர் ஆகலாம், 20 பேர் ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்க. மனதை அடிப்படையாக வைத்து குணமாகிற சில நோய்கள் இருக்கு. மனதை மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு குணமாகிற சில நோய்கள் இருக்கு. பட் ஆனா இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், உடலை மட்டுமே அடிப்படையாக வைத்து உடலை மட்டும் சீர் செய்வதில்லாமல் மனதையும் இதை வந்து சீர் செய்யும் அப்படின்றதான் நம்ம சொல்றோம் இல்லையா?
இதை ஆமா ஃபாலோ பண்றதுனால பிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் மூணுமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப அதுதான் இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம். இது ஒரே நேர்கோட்டுல, இது 3 ஒரே நேர்கோட்டுல வரும். அது அவங்க அங்க சிந்திக்க தவறிட்டாங்க. அது ஒண்ணும் அவங்க பெரிய குற்றம் சொல்ல முடியாது. இது வந்தா தான் ஆகும். எல்லா யோக மன்றங்களும் கையில வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா யோசிக்கிறது இல்ல. தப்பு பண்ணுவேன். அப்ப அவங்களுக்கு வயிற்று வலி வந்து வெளி சொல்றது இல்லைங்க ஐயா. நம்ம தான் சொல்றான் வயிற்று வலிக்கு தலைவலி காப்பாத்துங்கன்னு கேட்கறாங்க. நாம வந்து விதிகளை போட்டு சொல்லி கொடுக்குறோம். விதிகள் எப்ப நிச்சயமா எல்லாரும் ஒரு விதிகள் வச்சிருக்கிறான், அது கட்டணம் வச்சிருக்கான். நம்ம அதே மாதிரி தான் நாமளும் விதிகளை போட்டிருக்கிறோம். அது கடந்து வந்தா தானே வர முடியும். இன்னைக்கு எல்லாரும் மருத்துவமனைக்கு போனாலும் விதி வச்சிருக்கான், கட்டணம் கிட்டணும் எல்லா இடத்துலயும் விதி இருக்கு, ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு. நீ இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. பணம் இருந்தா தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். தனியார் மருத்துவத்துக்கு போன இப்ப அரசு மருத்துவத்துக்கு போனாலும் அந்த ஒழுக்கம் இருக்கணுமே. அரசு மருத்துவத்துக்கு போனாலுமே அந்த டிசிப்ளின் வேணுமே. அங்கே கூட அது எழுதி எல்லாம் பண்ணணுமே. தனியார் மருத்துவத்துக்கு போனா பணம் அந்த வேலை செய்யும். தனியார் மருத்துவத்துக்கு டிசிப்ளின் தேவையில்லை, பணம் வேலை செய்யும். அரசு மருத்துவத்துக்கு போனாலும் டிசிப்ளின் வேணும், ஒழுக்கம் வேணும். ஏதோ ஒரு வகையில அவனை பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும். அதனால இந்த கல்வி முறை அந்த மாதிரி மாற்றி அமைக்க வெங்கடேசன் சொல்றாரு. இந்த மாதிரி விண்வெளி சக்தியில வாழுகின்ற மாதிரி கல்வி முறை. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு உணவு குறைச்சிட்டே போனாலும் எந்த தொந்தரவும் பண்றது இல்லை. அந்த திருப்தி வரணும். அதாவது உணவு தேவை முதல்ல உணவு தேவை குறைஞ்சு போகுதுங்க. உணவு தேவை குறைஞ்சிட்டாவே 90 விழுக்காடு உலகத்தினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். 95 விழுக்காடு உணவு பழக்க குறைஞ்சிட்டோம்னா 15 வயசு குழந்தைகளுக்கு மட்டும்தான். மற்றபடிக்கு இருந்ததுன்னா அவன் உணவு குறைச்சிட்டாவே, ஒருவேளை உணவு குறைச்சிட்டாவே உலகம் வந்து 50 விழுக்காடு சுத்தமா மாறிடும். 2 வேளை உணவு குறைச்சிட்டான்னா 90 விழுக்காடு உலகம் சுத்தமாயிரும். ஒருவேளை உணவு கொண்டேன்னா நம்ம 95 விழுக்காடு உலகம் சுத்தமாயிரும். உடம்பு நல்லாவும் இருக்கும். இவன் நினைக்கிறாங்க ராத்திரி தூங்காம. அரசாங்கத்தினுடைய கணிப்பிடம் தெரியுமா? 3 வேளை சாப்பாடு இல்லாம தூங்குகிறார்கள், 2 வேளை இதெல்லாம் அடிப்படையே தப்பு. ஆரோக்கியத்தை பத்தி பேசுறா முதல்ல. எந்த அரசியல்வாதி ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது இல்ல, பேசவும் மாட்டானுங்க. அது தெரியாது இல்லை உங்களுக்கு. இந்தியாவில் 3 வேளை உணவு இல்லாமல் சாப்பிடு, இந்தியாவில் 1 வேளை உணவுக்கு உறுதி இல்லை. என்னடா சொல்றீங்க? அதை ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்கடான்னு அதை பேசவே மாட்டானுங்க. பிச்சைக்காரங்களாரே பேசுவாங்க. எல்லா கட்சியும் அந்த பிச்சைக்காரத்தனமா பேசுவாங்க. 2 வேளை உணவு இல்லாம கூட வழி இல்லாம இருக்கு. ஏடே ஆரோக்கியத்துக்கு வழி சொல்லு. அங்க ஏன்னா போதை கும்பல் இவனுங்கெல்லாம் அத்தனை பேர் போதை. நானும் அப்படித்தான் இருந்தேன். எல்லாரும் போதை கும்பல் தான். நீங்க இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்திருப்பீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்திருப்பீங்களா? எங்க எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்ற ரேஞ்சில் தானே அங்கங்க சுத்திட்டு இருப்போம். பைத்தியம் எல்லாரும் பைத்தியம் மாதிரி தான் திரும்ப எல்லா அப்ப பாரு போறது வர்றது திங்கிறது போறது வர்றது திங்கிறது. ஒன்னும் சொல்ற மாதிரியே இல்லையே. திங்கிறத தவிர 107 பக்கத்துல கொஞ்சம் படிக்கலாங்க. 107ல சொல்லுங்க. ராமாயணத்தில் ராவணன் வதைக்கப்பட்ட பொழுது நிகழ்ந்த சம்பவம். ராவணன் தன் உயிர் பிரியும் தருவாயில் வீழ்ந்து கிடக்கிறான். அப்போது ராமன் தன் தம்பி லட்சுமணனிடம் கூறியதாவது, ராவணன் ஒரு மிகச்சிறந்த அரசன், அவனிடம் நீ இப்போது சென்று ராஜநீதியை உபதேசமாக கேட்டு பெற்றுக்கொள்க என்று கூறுகிறான். லட்சுமணனும் தன் அண்ணன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போர்க்களத்தில் குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கும் ராவனிடம் சென்று வணங்கி தனக்கு ராஜநீதியை போதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். ராவணன் மறுக்காமல் லட்சுமணனுக்கு அவன் கேட்ட ராஜநீதியை உபதேசித்துவிட்டு பிறகு தான் மரணம் அடைகிறான். தகுந்த மாணவன் வந்து கேட்டால் ஒரு குரு தனக்கு தெரிந்த வித்தையை மறைக்காமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது குருகுல கல்வியின் எழுதப்படாத விதி. இதற்கு கட்டுப்பட்டுதான் ராவணன் தன்னை கொன்றவனின் தம்பியை, தன் மகனான பட்டத்து இளவரசன் இந்திரஜத்தை தவமிருந்து கொண்ட லட்சுமணனை மரண காலத்திலும் சீடனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்து வந்தான். இதுவே குருகுல கல்வியின் பெருமை. யோக சாதனை செய்யும் போது ஏற்படும் உடல் மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பற்றி எழுதினால் இது நிச்சயம் மனிதருக்கு மனிதர் வேறுபடும். இங்க என்ன சொல்றாங்க? அது இந்த 3 லைன்ல என்ன சொல்ல வராங்க? யோகை சாதனை செய்யும் பொழுது ஏற்படும் உடல் மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பற்றி எழுதினால் இது நிச்சயம் மனிதருக்கு மனிதர் வேறுபடும். அதாவது இதை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு நியூட்ரல் நான் சொல்றது எனக்கு தனிப்பட்ட விஷயம், உங்களுக்கு நீங்க நியூட்ரல் என்ன சொல்றீங்களோ அது தனிப்பட்ட விஷயம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாருக்குமே அது சேமா இருக்காது. ஒவ்வொரு மனிதருக்கும் அது தனித்தனியா இருக்கும். புரிஞ்சுக்கலாமா? அத நடுநிலை
நடுநிலை உடல்ங்கிறது பொதுவான விதி. அந்த விதி. உடல் எடை குறையாம இருந்துட்டா நடுநிலை. அது வந்து எல்லாத்துலயும் வரும். மனதிலையும் வரும், ம்ஹும். உயிர்லயும் வரும். நடுநிலை உடல்னா உடல் மட்டும் இல்ல, மனமும் அமைதியா இருக்கான், அது ஒரு மாதிரி. உயிர் அமைதியா இருக்கு, அது ஒரு மாதிரி. உயிரும் அமைதியா இருக்கான், அது ஒரு மாதிரி. உயிர் விட்டு போகிறது இல்லையே, உயிர் அப்படியே நின்னுக்குதே, ஏதோ ஒரு ஸோ சென்டர்ல. அப்ப அந்த நம்ம நினைக்கிற மாதிரி அது ஸ்கேல்ன்றது அந்த ஸ்கேல் வந்து எல்லாருக்குமே பொதுவானது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து அதற்கேத்த மாதிரி நடுநிலைன்றது மாறுபடும். அதே எல்லாருக்கும் மாதிரி ஒரு மாதிரியா அதே இருக்கிறது மாதிரி கிடையாது. அனுபவம் நீங்க எழுதி பாருங்க. நீங்க அவங்க அனுபவத்தை எழுதி பார்த்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா நாங்க ஒரு வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி தான் எல்லாரும். எப்படி இந்த கைரேகை அதே தான் கைரேகை அதே. எப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது எல்லாமே மாறுபடும். ஆனா அததான் பார்த்தா சொல்றாங்க. பொதுவா பொதுவா இருக்கிற மாதிரி தெரியும். பொதுவா தெரியும். சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். ஓகே. சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். இந்த ராவணனை பத்தி சொல்லுகின்ற பொழுது, இந்த ஒழுக்கமுள்ள சீடன் இருக்கணும்ரா. அதுதான் விஷயமே. ஒழுக்கம் தகுதி வாய்ந்தவன் ரொம்ப கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். இங்க வந்து எதன் அடிப்படையாக வைத்து ராவணன் நீங்க சொல்லி கொடுக்குறான் தன்னுடைய மகனையே கொன்னாச்சு, இந்திரஜித்தையே கொன்னாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அப்புறம் வந்து ஆனா அப்படி இருக்கும் சமயத்துல லக்ஷ்மணன் ஏன் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? அவன் என்ன அப்படின்ற பண்றான்னா, கேள்வி இந்த வருது. நாட்டை ஆள்வதை பத்தி கேட்கும் பொழுது அவன் அவன் அந்த இடத்துல மாணவனா மாறுறான். மாணவனா மாதிரி மண்டிக்கிட்டு கேட்கறான். ஒழுக்கம், பணிவு, கீழே இறங்கிடுறான். யாரு பணிவு வந்துருது அந்த இடத்துல. அது வரைக்கும் போரி வேணா இருந்து ஆங்காரத்துல இருந்து கொலை செஞ்சவன், அந்த ஒரு கல்வி கக்கும் பொழுது அவன் பணிஞ்சு கீழே இறங்கிறான் இல்லையா, பணிவு. ஐயா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறான். அந்த இடத்துல அவன் என்னவா மாறுறான்னா, அந்த போர் வீரனா இல்லாம ஒரு மாணவனா மாதிரி பணிவா கீழே அடக்கமா கீழே விழுந்துடுறானே, மண்டி போட்டு கேட்கறான். இதுதான் அதிசயமா இருக்கு. அது எப்படி வந்து அப்ப அந்த மண்டி போட்டு கேட்கும்போது அவன் சரியா வந்துட்டான்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து இதெல்லாம் போருக்கீரல மறந்துடுறான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் வந்து ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு மாணவனா இருந்து அந்த மாணவனுக்கான தகுதியோட வந்து கேட்கறான். அவன் இறங்கி மாணவன் வந்து பணிவோட கேட்கணுங்க. மாணவன் விளையாட்டு இல்ல. இப்ப இருக்கிற வெள்ளைக்காரன் கல்வியில பணிவும் கிடையாது, வெங்காயம் கிடையாது. எல்லாம் போட கேவலமா பேசிட்டு இருப்பேன். இந்தியால அப்படி கிடையாது. உண்மையாலுமே குருகுல கல்வினா அவ்வளவு குருனா அவ்வளவுதான். அப்படியே கட்டளை விடணும். அவன் அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும். அவன் எல்லா வகையிலும் அவன் தூய்மையா இருக்கணும். அதனாலதான் அப்பா அம்மா ஆசிரியர்ன்ட்டான்ல. மூணா பிரிக்கும் பொழுது நாலா கடவுளை எங்க பார்த்தானுங்க, மூணாவது வச்சுட்டானுங்க இல்லையா, ஆசிரியன் ஆசிரியன் ஆசிரியன். அந்த அளவுக்கு அவன் இருந்திருக்கணும். அதனாலதான் அவன் அந்த தகுதி வாய்ந்த மாணவன் வந்தால் இறங்கி அந்த இடத்துல வந்து நாட்டை செல்வாக்க எப்படி வச்சுக்கிறன்னு கேட்கும் பொழுது அவன் அந்த நாட்டை ராஜ நீதிங்கிறது நாட்டை ஆளுகின்ற. இது என்ன சொன்னாலும் யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இடத்துல கதைப்படி பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த மாணவன். அப்ப அந்த தகுதி அவனுக்கு வந்துடுது. அப்ப அந்த எல்லாமே எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பாடம் கேட்க தான் வந்திருக்கிறான், வேற ஒரு போர் புரிய வரலையா, அதை முடிச்சாச்சு. சாக நேரத்துல இவனுக்கு தெரியாது நாட்டை ஆளுறதை பத்தி கேட்கும்போது, நாட்டை வளமையா ஆளணும்னா நீங்க வந்து நாட்டை எப்படி வளமையா ஆள வேண்டும், குற்றம் இல்லாம ஆள வேண்டும்னா ராவணனுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அப்புறம் அப்படிதான் என்ன அர்த்தம், ராவணன் வந்து நாட்டை ஒழுங்கா ஆண்டிருக்கான்னு அர்த்தம். எப்படி நாட்டை ஆளணும்னா அவர் போய் கேளுங்கிறான். யாரே ராவணன் கேட்கும் பொழுது போய் கேட்கறான். அப்ப வந்து என்ன அர்த்தம், இவன் தானே போய் சொல்லிடுறான். கதைப்படி பாத்தீங்கன்னா ராமன் வந்து சொல்றான், என் நாட்டை ஆடுறதுல அவனுக்கு தான் தெரியும், அதனால அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ. அப்ப இவனுக்கும் தெரியுது, யாருக்கு, ராமனுக்கும் தெரியும். ராமனுக்கு கூட அவன் நீதி அரசன்டா, ஏதோ ஒரு போர்ல ஏதோ ஒரு பிரச்சனை அது வேற, ஆனால் நாட்டை எப்படி ஆடுறது அப்படிங்கிற அவனுக்கு தான் தெரியும், அவனை போய் கேட்டுக்கோ. கேட்டு அப்ப என்ன அர்த்தம், அப்ப இவனுக்கு புரியுது அவன் உண்மையாலுமே தகுதி வாய்ந்தவன், இவனுக்கும் தெரியுது. மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கரெக்டா தெரியுது, எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு. அவனை போய் கேளு, எனக்கு என்னடா தெரியுங்கிறான். அப்ப கரெக்ட் தானே அது. அது கதையில நாட்டை விட்டுட்டு வந்துட்டான்ல, அவனுக்கு தெரியல. சோ இவருக்கு தெரியும், இவரு அத நாட்டை வச்சு ஆண்டதுனால அவருக்கு அப்பவே வயது அதிகமாக இருக்கும் போல இருக்கு. ராமருக்கு சின்ன வயசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தகுதி வாய்ந்தவன் அவன் அந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி வாய்ந்தவன், அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும், அங்கதான் பார்க்கணும். அப்ப இவனுக்கும் தெரியுது நாட்டை எப்படியா வச்சுக்கணும். இப்ப இவனும் போய் கேட்கறான். அப்ப அந்த இடத்துல வந்து இவன் ஆசிரியரா மாறுறான், மாணவரா மாறுறான். சொல்லிக் கொடுக்கற எப்பவும் மேலதான், கத்துக்கிறவன் கீழே தான். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற இல்லை. மற்றபடிக்கு பிறப்புல சமம் தானே, உயிர்ல சமம் தானே, பிறப்புல சமம் தான். அப்ப என்ன, அதுக்கு என்ன தேவை, பணிவு தான் தேவை. அந்த இடத்துல என்ன தேவை, பணிவு. அதை மட்டும்தான் இப்ப நம்ம எடுத்துக்கணும், அதை மட்டும்தான் இப்ப நம்ம எடுத்துக்கணும். பணிஞ்சுதான் பாரு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அப்படிதான், எனக்கு சொல்லிக் கொடுறா அப்படின்னு கேட்கவே மாட்டேன். அப்படி கேட்க முடியாது. கீழே பணிவாவே நின்று இருப்பான். அப்படி ஒரு படமே இருக்குது, பார்த்துருக்கேன்.
அப்படி பணிவா நின்று இருக்காங்க. இல்லைங்கய்யா, இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஒருத்தனுடைய வெற்றி கொண்டுட்டானா அவனுக்கு இவன் அடிமை ஆயிடுவான். ஆமா, அப்படிலாம் இது இப்போ கிடையாது. ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாட்டை கைப்பற்றியாச்சுன்னா அந்த எதிரி நாட்டு அரசன் வந்து இவனுக்கு அடிமை ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஆமா. அவன் வந்து சிறை பிடிப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து இவனுக்கு அடிமை. அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆமா, இதே நம்ம தமிழ் சார்ந்த இது என்ன சொல்லுது, நான் உனக்கு அடிமை நான் உன்னைய போர்லயே வீழ்த்தினாலும் உனக்கிட்ட அந்த தகுதி இருந்ததுன்னா அந்த தகுதிக்கு இருக்கிறதுனால நான் உனக்கு அடிபடிஞ்சு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அது எவ்வளவு பெரிய ஒரு தன்மையா தான் யோசிக்கிறேன் நான். ஆமா, அப்படித்தான். அதான் மனிதன், அதுதான் நேயன். திறமைக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதான். போர்ல அப்படி வேற திறமை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு இல்லையா? அப்ப அவனுக்கு பல திறமைகள் இருந்திருக்குது. இந்த அந்த திறமையில இந்த திறமை ஒண்ணு, இந்த நாட்டை நல்லா ஆண்டுகிற திறமை. அது போய் கேட்கறப்ப இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தகுதி வாய்ந்த மாணவன் பணிவோடு வந்து இருந்து அவன் சொல்றதுல கேட்கணும். சொல்றது கேட்கறதுக்கு தான் உட்கார்றான். அதுதான். நீ சொல்றது அதாவது நம்ம கிட்ட போர்ல தோத்து போய் நம்ம கால் கீழே இருந்தாலும் அவன் சொல்லிக் கொடுக்கும் தகுதி உடையவனா இருந்தா அவனுக்கு கால் கீழே உட்கார்ந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுதான் இப்ப எனக்கு புரியுது. அதுதான் அங்க விஷயமே. அவன் நினைச்சிருந்தானே சொல்லாம போயிருக்கலாம்ல. அதுதான் நானும் யோசிக்கிறேன். அதுதான் முன்னாடி சொல்றாரு, வரி சொல்றாரு, கொலை செஞ்சவன், நம்மளோட கூட பையனை கொண்டவன், இந்திரஜித்தை கொலை செஞ்சவன், எல்லாம் அப்படியே கண் முன்னாடி வருது எல்லாமே. இருந்தாலும் நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நாட்டை இப்படித்தான் ஆள வேண்டும் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவன் அந்த தகுதியோட வந்து இறங்குற, பணிவா வந்து கேட்கறான். அந்த பணிவு வரும் பொழுது, பணிவு வருது, ஒழுக்கம் வருது, அந்த இடத்துல அடக்கம் வந்துருது. பணிவு, ஒழுக்கம், அடக்கம் எல்லாம் வருது. வந்து அவன் உட்காந்து கேட்கறான். சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கும்போது அவன் மாணவனா மாறிடுறான். சொல்லிக் கொடுப்பவன், கேட்பவன் வந்து மாணவன், சொல்றவன் வந்து ஆசிரியன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உயிர் போய் விடுது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இது என்ன சொல்றதுன்னா, தகுதி வாய்ந்த மாணவனை தேடிக்கொண்டே இருப்பான் ஆசிரியன். அது 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 பின்னாடி இருக்குது. அடுத்தது. இதை ஒரு சரித்திர உதாரணத்தின் மூலம் விளக்க விரும்புகிறேன். சத்குரு தியாகராஜர் திருவையாற்றில் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட தஞ்சை சரபோஜி மகாராஜா அவரை அழைத்து சன்மானங்கள் அளிக்க விரும்பி சொல்லி அனுப்பினார். இதை கேள்விப்பட்டு தியாக பிரம்மம் இயற்றிய கீர்த்தனம் தான் நிதிசால சுகமா என்ற பாடல். இந்த மாதிரி எண்ணம் நம்மில் எத்தனை பேருக்கு வரும் என்று சிந்தித்து பாருங்கள். இதனால் தான் யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதருக்கு மனிதன் மாறும் என்று எழுதுகிறேன். இது பற்றி யாரும் ஒரு அட்டவணை தயாரிக்க இயலாது. இதுல அவர் ஒரு இசைக்கலைஞர், அவ்வளவுதான். அவர் இசை வந்து பக்தி இசை. அவர் வந்து மன்னர் வந்து இவருடைய ஒரு இசை திறமையை பார்த்துட்டு அவர் அரசு வாய்க்கு கூப்பிட்டு வந்து பணம் எல்லாம் கொடுத்து கௌரிக்கலாம்னு பாக்குறாரு. இவர் என்னன்னா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாப்புல. என்னுடைய யோகம் வந்து அந்த பாட்டு பாடிட்டு அப்படியே உயிரை விடுறதான். உன்னுடைய அரசைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறாப்புல. அதான் உன்னுடைய பணம்லாம் எனக்கு எதுக்கு அப்படிங்கிறாப்புல. உன்னுடைய பணம் அது இந்த ஆளுடைய அனுபவம் அப்படி இருக்குது. எனக்கு தேவை இதே போதும். எனக்கு அரசன் என்ன பண்றான், அரசனுடைய நினைப்பு வேற. அவரை கூப்பிட்டு கௌரவிக்கிறான். இவன் சொல்றாரு, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இதுவே போதும், உன்னுடைய பணம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு தேவையான நிறைவு எனக்கு தேவையான நிறைவு என்னுடைய இதுல வந்துருச்சு. நீ எனக்கு வந்து உன்னுடைய அரசியலை கூப்பிட்டு எனக்கு பொருள் கொடுக்கணுமோ அல்லது எனக்கு அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் ஏதாவது நிறைவு செய்யலாம். இப்போ ஒருத்தர் ஏதாவது இழந்துட்டான்னு வச்சுக்கங்க, அரசாங்கம் வந்து ஒரு இது கொடுக்குற, உதவி தேவை கொடுக்குற மாதிரி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ட்டாப்புல. அது அவருடைய அனுபவம் வேறையா இருக்கு. அப்ப இவருக்கு தேவையானது கிடைச்சுங்கிட்ட அது வேண்டான்ட்டாப்புல. ஆனா அந்த இடத்துல அப்படி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அக்பர் கூட அப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு. அக்பர் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதுதான் நிறைய சொல்லலாங்க. இது அனுபவம் என்பது அதுதான். எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரு அறிவு இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரு மனம் இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரு கதை எழுதலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையாத்தான் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு கதை தான். அதான் சரித்திரத்தை மறுபடியும் தொடர்கிறேன். சரபோஜி மகாராஜா மாறுவேடத்தில் சத்குரு தியாகராஜரை போய் பார்க்கும் ஒரு நிலை ஏற்பட்டது. இதே மாதிரிதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி அக்பர் காலத்திலும் நடந்திருக்கிறது. தான்சேனின் குருவான ஹரிதாஸ் சுவாமிகளை அக்பர் மாறுவேடத்தில் சென்று காண வேண்டிய நிலை ஏற்பட்டது. மனிதனின் பழைய தீய சம்ஸ்காரங்களிலிருந்து, தீய பழக்கங்களினால் யோகத்திற்கு தடை ஏற்படும். ஆசைகளை அனுபவித்து தீர்க்கலாம் அல்லது ஞான விசாரணையினால் அவைகளை வெல்லலாம். தீய பழக்கங்களை மாற்றுவதற்கு அவற்றுக்கு எதிராக நல்ல பழக்கங்களை உண்டாக்குவதே ஒரே. இங்கதான் இந்த இடத்துல நீர் உணவு மறை வருது.
இங்கதான் உணவு தீய பழக்கம் தானுங்க. உணவு தான் தீய பழக்கம். உணவுனா தீய பழக்கம் தான் அது. உணவு அப்படின்னாவே தீய பழக்கம் தான். ஏன்னா அதுதான் பிரச்சனைக்கே காரணமே, உலகத்துக்கு பிரச்சனையே காரணம். அந்த தீய பழக்கம் ஏன் அப்படின்னா அது போதைத்தன்மை அடிப்படையாக கொண்டது. எத்தனால், மெத்தனால், மந்த மீத்தேன் ஸோ மீத்தேன் இல்லாத. நம்ம என்ன இந்த பாயிண்ட் தான் கவனிக்க வேண்டிய பாயிண்ட். தீய பழக்கங்களை மாற்றுவதற்காக அவற்றுக்கு எதிரியாகிய நல்ல பழக்கங்களை உண்டாக்குவதே ஒரே மருந்து. நீர் தான், வேற வழியே இல்லை. நீர் தான். இன்னைக்கு கூட நேற்று நண்பர் வந்திருந்தாரு, பழைய மாணவர். அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. செய்யலாம். அது முதல்ல பழக்கத்தை கொண்டு வரணும். நீர் பயிற்சிங்கிறது பழக்கத்திலேயே வரணும். பழக்கத்திலேயே வருது. எப்ப பாரு நீரை மருந்து அருந்தி பழக்கத்துல வரணும். அருந்தி அப்புறம் தான் உணவு பழக்கத்தை, முடிஞ்ச அளவுக்கு நீர் பழக்கத்தில் இருந்துதான் உணவு பழக்கத்துக்கு போகும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உணவு பழக்கத்தையும் போகாமையே அந்த நீர் பயிற்சிக்கு போகாமே உணவு பழக்கத்துக்கு போயிடுறீங்க. அது அப்பவே உடம்பு கெட்டு போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நீர் பயிற்சியில போகணும். முடிஞ்ச அளவுக்கு. எப்ப முடியலையோ அப்ப நீங்க உங்க சைவ உணவு பழக்கம், ஏன்னா சைவ உணவுக்காக தான் இந்த உடம்பு படைக்கப்பட்டிருக்கிறது. சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விலங்கு, சைவ விலங்கு இருக்கு இல்லையா, சைவ விலங்குல நம்ம மாறி வந்திருக்கிறோம். சைவ விலங்குல மாறி சைவத்தை சாப்பிட்டு சைவத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இது அங்கதான் விஷயமே. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்ப காலையில இருந்து நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே வரணும். முடியாத அப்பதான் நம்ம சாப்பிடவே சொல்றீங்க. ஆமா, எடுத்த உடனே சைவத்தை சாப்பிடுன்னு சொல்லல. காலையில எழுந்த உடனே சாப்பிடுன்னு நம்ம சொல்லல. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், நைட் டின்னர் அப்படி சாப்பிடுன்னு எங்கேயுமே கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாது. உடம்புல அப்படியே பதிவே கிடையாது. விலங்குகளுக்கே அந்த பதிவு கிடையாது. அப்ப இது உருவாக்குனதே ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிடணும், 4 வாட்டி சாப்பிடணும் அப்படின்றதே இந்த டைம் டேபிளே கிடையாதுன்றீங்க. இயற்கையிலே கிடையாது. அப்படி பார்த்தோன்னா குருவி எப்ப வேணாலும் சாப்பிடுது, பறவை எப்ப வேணாலும் சாப்பிடுது, அது பாட்டுக்கு போகுது வருது, வயிறு நம்பிட்டு படுது. அது ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை. எந்த காலமும் இது கிடையாது. இவனுக்கு உழைக்கவே தேவையில்லை. சும்மாவே வருது உனக்கு உணவு. அதெல்லாம் உழைக்குது. இது உழைக்கவே தேவையில்லை. சும்மாவே உணவு வந்துகிட்டே இருக்கு உனக்கு. சும்மாவே அரசாங்கம் தருதே. அது மாதிரி அப்படித்தான். அது நேரமே இல்லையா, நேரத்தை தள்ளி போடுறாரு. அறிவியல் முறையாகவே ரஷ்ய விஞ்ஞானி விலங்கு வச்சு பண்ணினாரு. அவர் நோபல் பரிசே வாங்கினாரு. பசியை தள்ளி போட முடியும். நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். பசியை தள்ளி போட முடியும்னு சொன்னாரு. நாய்களே கட்டுப்படுது. நாய்க்கு பொருந்தாது, ஆனால் அந்த பயிற்சிக்கு கட்டுப்பட்டு வருது. ரொம்ப நாளெல்லாம் போட்டா செத்து போயிடும். ரொம்ப நாளா போட்டா அந்த அளவுக்கு போகல. நிரூபிக்கிறதுக்கு தான் பண்ணாங்க. அவர் அது எதுக்கு திரும்ப கண்டுபிடிச்சாங்க? அந்த பசிங்கிறது ஒரு தூண்டல்னு சொன்னாரு. அவ்வளவுதான். பசிங்கிறது ஒரு தூண்டல். ஆனா நாம என்ன சொல்றோம்? பசிதான் சாவுன்னு நாம சொல்றோம். பசி என்ன பண்ணுதுன்னா, பசி கண்டுக்காம விட்டீங்கன்னா ஒண்ணும் பண்றது இல்லை. அந்த பசிக்கு நீங்க விருப்பப்பட்ட உணவு போடுறீங்களா, அதுதான் விஷமா மாறுது. ஒரே குழப்பமா தான் இருக்கான் மாறுது. ஆனா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுதுன்னா, பசி வர்றப்போ பசியில துன்பப்படுது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணோம்னா கனிகள் கொடுக்குறப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற விஷத்தை இழுத்துட்டு நேர அதுல இருக்கிற விஷத்தை இழுத்து மலத்துல தள்ளி விட்டுரும். குழந்தைகளோட இடுப்பு சிறுசாவே இருக்கணும். எப்பவும் குழந்தைகளோட இடுப்பு சிறுசாவே இருக்கணும். சிறுசுல இருந்து இடுப்பு சிறுசாத்தான் இருக்கணும். இப்ப இருக்கிற குழந்தை அப்படியே இருக்குது. பொதுன்னு அப்படியே பூசணிக்காய் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. நாத்தம் கிட்டே போக. கனிகள் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வாடையே வராது. கனி வேறு பழம் வேறு. கனிஞ்சது பழம்னா காஞ்சி. பழக்கம் என்ன வித்தியாசம்? நேத்து கூட பேசுறோம். கனி பழம் வேறு, கனி வேறு. கனி காய்ங்களா? கனினா காய்ங்களா? காய் தான் கனியா மாறும். புரியுதுங்களா? அது ஒரு காய் கனியா மாறினா அதுதான் சாப்பிடறதுக்கு தகுதுன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு முருங்கைக்காய்ன்னு சொல்றோம் இல்லையா, முருங்கைக்காய் என்னவா மாறு? காஞ்சி போய் முருங்கைக்காய் பழமா மாறுறது இல்ல. ஆனா அது காஞ்சி போனா அது முத்தி போனதா மாறும் இல்லையா? அதுக்கு பேரும் பழம் தான். இந்த காஞ்சி போய் பழுத்து போனா அதுக்கு பேரும் பழம். ஆனா சாப்பிட முடியாது. ஆனா அதனால திருவள்ளுவர் ஆனா சாப்பிட முடியாது. உதாரணம் இன்னொன்னு சொல்லுவாரு. பெண்களுடைய அழகான பெண்களை வள்ளுவர் பெண்களை பத்தி எழுதுவாரு. பெண்கள் தூய்மையான பெண்களுக்கு தூய்மையான பெண்கள் கால் பாதம்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
மலர்ல நடந்தாலும் கூட அந்த கால் மலர் பெண்கள் வந்து மலர்ல நடந்து போவாங்களாம். நடந்து போகும் பொழுது அந்த மலரே வந்து நெருஞ்சி பழம் மாதிரி குத்துமாமா. அவ்வளவு மென்மையான உடலாமா. இங்க என்னன்னா நெருஞ்சி நெருஞ்சி காய் பார்த்தீங்கன்னா பச்சையா இருக்கும். காஞ்சி போச்சுன்னா அது பேர் பழம். குத்து குத்துன்னு குத்தும். நெருஞ்சி நெருஞ்சி புல் பார்த்துருக்கீங்களா? சிறுசா இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும், ம், ம், ம். பச்சையா இருக்கும். காஞ்சி போச்சுன்னா அது பழமா மாறு. அதை குத்தி எடுத்துரும். அப்ப அது சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம். முருங்கைக்காய் சாப்பிடுறோம், முத்தி போச்சுன்னா பழமா மாறுது. பாருங்க, பழுத்து போச்சுன்னா பழம், இது சாப்பிட முடியாது. அதனாலதான் இங்க என்ன பண்ணாங்கன்னா கனிஜ பழமா கொடுன்னு கேட்பாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கனிஜ பழமா கொடுன்னு கேட்பாங்க. கனிச்சல் அந்த பேசும்போது கூட சொல்லுவாங்க, கனிவாக பேசுன்னு சொல்லுவாங்க. பழமாக பேசுன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கனிவா பேசுங்க அப்படிம்பாங்க. என்னது இதுதான் நாகரிகம். அப்ப வள்ளுவர் அதான் பயன்படுத்துவாரு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு எழுதுவாரு. கனி மாதிரி காய் மாதிரி பேசிடாத, கனிவா பேசுன்னு சொல்லுவாரு. அங்க பெண்களை பத்தி பேசுறப்ப காய் பழம்னாவே பயன்படாதுன்னு அர்த்தம். பழம்னாவே பணிவா கனிவாங்க. கனிவு என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? கனிவுனா என்ன 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 பொருள்படுது? கனிவு அப்படின்னாவே மேன்மையானது, சாப்பிட தகுந்தது, உண்ண தகுந்தது, மேன்மைக்குரியது. காய் வந்து சாப்பிட முடியாது. கனிஞ்சினா சாப்பிடலாம் இல்லையா? லைக் ஈஸிலி அப்ரோச்சபிள். இப்ப உள்ள இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸிலி அப்ரோச்சபிளா அப்ரோச்சா இருக்கணும். அப்படிதான். அதனால வந்து நீ சொல்றது வந்து அப்ரோச்சா இருக்கணும், ஏற்றுக்கொள்ற மாதிரி கனிவா இருக்கணும், மனசுல ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் கனிவு. கனிவுன்னு பேர். பணிவு வேற, கனிவு வேற. கொஞ்சம் பணிவுங்கிறது அப்படி பணியறது, அந்த இனிமையா பேசுற சொல். ஆமா, இனிமையா பேச சொல். இனிமையா பேசுறதே கனிவு தான். இனிமையா பேச சொல்றாங்க, இனிமை. அதனாலதான் வள்ளுவர் சொல்வார், கடும் சொற்களை பயன்படுத்தாது என்பார். கடும் சொற்களை அதுக்கு விளக்கம் சொல்றாரு, பயன்படுத்த கூடாதுங்கிற. அதுக்கு காயும் கனியும் சொல்லுவாரு. அப்ப கனிவு, சித்திரை கனின்னு தான் சொல்றேன், சித்திரை பழம் சொல்ற, சித்திரை கனின்னு தானே சொல்றேன். சித்திரை கனி வந்துருச்சுமா, சித்திரை கனி. காய் கனின்னு தான் சொல்றான், காய் கனி அப்படின்னு சொல்லுவாங்க, காய் கனி. ஏன்னா இந்த கனிதல் எப்படிங்கிறது தெரியுமா? கனிதல்னா உண்ண தகுந்ததுன்னு அர்த்தம். இப்ப காலையில நேற்று அதை பார்த்தேன் நான். ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அடாடா அற்புதமா போச்சு, ரொம்ப நாள் தெரியாம இருந்த போச்சு அப்படின்னு. இது திருக்குறள் படிச்சுட்டு தான் இருக்கிற அவர் கரெக்டா சொல்றாரு. பார்த்தனே டக்குன்னு பிடிச்சிட்டேன் அப்படின்னு. அடாடா அருமையா போச்சு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் நான், ஆமாமா சரியாத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்படித்தான் இந்த அறிவுல வந்துச்சுன்னு தெரியல. அப்ப பழங்கிறது முத்தி போனது, பழுத்து போச்சு, பயன்படாதுன்னு அர்த்தம். கனிவு, இந்த பழம் காய் கனியா மாச்சுன்னா சாப்பிடக்கூடியது, தகுந்ததுன்னு அர்த்தம். அப்புறம் பழம் நடுவி பால் விழுந்தது, அதெல்லாம் வெவ்வேறு எத்தனையோ இருக்குது. இந்த இடத்துல அப்படி புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் நாகரிகமான சொற்கள். அதெல்லாம் வந்து இலக்கியத்தோட சொல்றது, ஆணித்தரமா சொல்றது, காரணத்தோட சொல்றது, அதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம காரணம் தான் பாக்குறோம், ஏதோ சொல்லிட்டே இருக்கிறோம். பழம் சாப்பிடும் சொல்றோம். இப்ப கனி சாப்பிடுன்னு யார் சொல்றாங்க? வாழைப்பழம் சாப்பிடுன்னு தான் சொல்றீங்க. பழங்கள் வாங்கி சாப்பிடுங்கிறீங்க, நல்ல பழங்கள் சாப்பிடுறீங்க அப்படிங்கிறேன். ஆனா உண்மையாலுமே கனி சாப்பிட்றதுதான் கரெக்ட். கனிகளை கொடுத்து, கனிகள்னு சொல்றது சரியான சொல். காய் கனி தான் சொல்றோம் இல்லையா? காய் பழங்கள்ன்றது அது இப்ப உருவாக்குன இடையில வந்துடுச்சு. ஆமா, காய் கனி இடையில வந்து காய், அந்த காவே வருது பாருங்க. முக்கணிகள் அப்படின்னு சொல்றது இல்லையா? மாப்பழா, வாழை, முக்கணிகள். முப்பழங்கள்னு சொல்றது இல்லையே, முக்கணிகள் தான் நம்ம சொல்றோம். இடையில நிறைய திரிபு வந்துட்டு, நிறைய வந்து சோம்பேறித்தனமா எதை பயன்படுத்திட்டாங்க. தமிழ் நிறைய பேர் கெடுத்துட்டாங்க, தமிழ் நிறைய கெடுத்தாச்சு. ஆனா அது இளமையோடு இருக்கிறனால தப்பிச்சிட்டு இருக்குது. அது இளமை இருக்குது, அதனாலதான் அது தப்பிச்சிட்டு இருக்குது. தமிழ் மாதிரி இளமை கிடையாது. தமிழ் மாதிரி உலகத்துக்கு எந்த மொழியுமே இளமை கிடையாது. எது சொல்லோசை, வரி ஓசை எல்லாமே இருக்கு. அதனால தமிழ் அழிக்கவே முடியாது. இனிமே கருது இன்னும் 1000 ஆண்டு அளவு தமிழ் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. நீ படிக்காம இருக்கலாம், எடுத்து படிச்சீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். சொல்லிக் கொடுக்கறக்கு ஆள் வேணும். இப்ப இதுவே சிந்துவெளி நாகர் எழுத்தே படிச்சுட்டாங்களே, 5000 சொற்களை படிச்சுட்டாங்களே. சிந்துவெளி நாகர் எழுத்து படிச்சுட்டாரு ஒருத்தர். ஒரு பேர் இன்னைக்கு கூட பார்த்தேன் நான். அவர் 5500 அத்தனை தமிழ். இப்பதான் அத்தனை தமிழ் எழுத்துக்கள். 5600 ஆண்டுக்கு முன்னாடிதான் அந்த எழுத்துக்களா வந்துச்சு. எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் அத்தனையுமே. 5000 பிராந்திய தமிழ வந்து தமிழ் வேற
பழைய தமிழ்ல கூட வேற ஏதோ ஒரு எழுத்து வடிவம்ல பேர் சொல்றாங்களா? அது பேர் தமிழின்னு பேர். முந்து தமிழ் பேர். முந்து தமிழ், பிந்து தமிழ் இப்படி எல்லாம் இருக்கு. முந்து தமிழ், அதெல்லாம் முந்து தமிழ் வரி வடிவங்கள். அதெல்லாம் அத்தனையும் படிச்சே காமிச்சிட்டாரு. 5300 குறியீடையும் படிச்சுட்டாரு அவர். அப்படியே அழகா மத்த எந்த நாட்டுக்காரும் படிக்க முடியல. வேற எந்த மொழிக்காரனையும் அப்படி சில பேர்லாம் சொல்லியிருக்கான் 10 விழுக்காடு 20 விழுக்காடு 30 விழுக்காடு 50 விழுக்காடு தான் படிச்சாங்க. இவர் 100 விழுக்காடும் படிச்சு காமிச்சிருக்காரு. காரணம் ஒத்து போகுது எல்லாமே. அது மட்டும் இல்ல, சிந்துவெளி நாகரத்துல குறியீடு உலகம் பூரா பரவி இருக்கு. சிந்துவெளி நாகரத்துல குறியீடு இருக்கு இல்லையா, அந்த எழுத்து வடிவம் பல நாட்டுல பல இடத்துல பரவி இருக்கு. அப்ப தமிழ் தான் தமிழ்நாட்டை இந்தியா பூரா இருந்திருக்குது. அதுல இருந்து பிறந்ததுதான் எல்லாமே. மறுபடியும் அது படிக்கிற அதே பத்திய மனிதனின் பழைய தீய சம்ஸ்காரங்களிலிருந்து தீய பழக்கங்களினால் யோகத்திற்கு தடை ஏற்படும். ஆசைகளை அனுபவித்து தீர்க்கலாம் அல்லது ஞான விசாரணையினால் அவளைகளை வெல்லலாம். தீய பழக்கங்களை மாற்றுவதற்கு அவற்றுக்கு எதிராக நல்ல பழக்கங்களை உருவாக்குவதே ஒரே மருந்து என்று விவேகானந்தர் தனது ராஜயோகம் பக்கத்தில் 181 கூறுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவது எல்லோருக்கும் ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. அதாவது 6வது அத்தியாயம் 37, 38, 39 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் முயற்சி போதாமல் யோகத்திலிருந்து மனதை நழுவ விட்டவன் யோக சித்தி அடையாவிட்டால் அவன் என்ன கதி அடைவான் என்று கேட்கிறான். அதற்கு பதிலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 40 முதல் 47 வரை உள்ள ஸ்லோகங்களில் அர்ஜுனா, இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அவனுக்கு அழிவே கிடையாது. அப்பனே, நல்லதை செய்வதன் எவனும் துர்கதி அடைய மாட்டான் என்று கூறி யோகத்திலிருந்து நழுவியவன் மறுபிறவி எடுத்து அவன் முற்பிறவிகள் அடைந்த அதே யோகத்தின் பயிற்சினால் தமக்கு தெரியாமலேயே யோகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறான். கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த முயற்சியினால் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக பரகதி அடைகிறான் என்று கூறுகிறார். ஆமா, யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதனுக்கு மனிதன் மாறுபடும் என்பது வெளிப்படை. ஒவ்வொருத்தர் சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை சொல்றாங்க. கவலைப்படாத, நீ ஒண்ணு நல்ல முயற்சி பண்ணு, நல்ல முயற்சி பண்ணிட்டே இரு. அது இடையில விட்டாலும் கூட நீங்க அடுத்த இதெல்லாம் கரெக்டா வந்துருவே அப்படின்னு. அப்ப மொத்தத்துல நல்ல விஷயத்தை ஊக்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் சொல்றதுதான், இந்த மாதிரி சொல்லி ஊக்கப்படுத்துறது. அது அடுத்த ஜென்மத்தில கூட நல்ல விஷயமா நடந்துருவேன். இந்த விஷயத்துல நீ இப்ப நல்லதா செஞ்சு பழகிட்டு பாதிட்டு விட்டாலும் கூட உனக்கு அடுத்த ஜென்மம் பண்ற கூட கரெக்டா பண்ணிடுவேன். அப்ப நல்ல முயற்சி பண்ணிட்டே இரு, உனக்கு எப்பயுமே இது கெடுதல் வராது. அப்ப நல்ல விஷயத்தை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்லப்படுது. வள்ளுவரே சொல்றாரு, வையத்தின் வாழ்வாங்க வாழ்வோர் வானுரையும் தெய்வம்ங்கிறாரு. நீங்க வானுரையும் தெய்வம் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ போலாம். மேல்நிலை சொல்றது வானுரைன்னு மேல்நிலை. அதேதான் அப்ப தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். மனிதனை மேல்நிலைப்படுத்துவதற்காக எல்லாரும் சொல்றாரு. மனிதன் தான் இறுதியானவன், மற்ற யாருமே கிடையாது. இவங்கள ஸ்பிரிட் மாதிரி, இவங்கள சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் மாதிரி ஒவ்வொரு மனிதனும் மேல வரணுங்கிறதா இயற்கையோட நோக்கம். ஒவ்வொரு தனி மனிதனும் மேல வரணும். ஒவ்வொரு தனி மனிதன், அதுதான் இயற்கை நோக்கமா இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தீய சக்தி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த தீய சக்தியா இருந்தாலும் கூட அவ உதாரணத்துக்கு 100 பேர் ஓடுறாங்கன்னா 3 பேர் இதாக வர்றாங்கன்னா மிச்சம் இந்த 97 பேர் மறுபடியும் ஓடி 3 பேர் வரணும். மறுபடியும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஓடி 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 கடைசி 3 பேர் வர்றப்ப அவங்க தேர்ந்துருவாங்க. இப்ப ஓடிட்டே தான் இருக்கணும். இதுல அந்த பரகதி அடையிற வரைக்கும் அதான் சொல்லியாச்சு. பரகதி அடையிற வரைக்கும் இந்த ஜென்மம் இல்லைனாலும் அதோட அந்த போட்டான்ஸோட போய் கலக்கிற வரைக்கும் நீங்க சொல்றீங்களே, நேற்று கூட சொன்னீங்க ஒரு வாட்டி, அந்த போட்டான்ஸோட போய் அந்த ஃப்ரீக்வன்சில போய் நம்ம சேர்ற வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது இப்படி இல்லைன்னா இதே ஃப்ரீக்வன்சில தான் சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த லைட். இதே நம்மளோட இதே ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடுச்சுன்னா இந்த போட்டான் அங்க மேல போயிடும், இல்லாட்டி புவி ஈர்ப்பு சக்திக்கு கீழே வந்துடும். அவ்வளவுதான். அதுதான் ஃப்ரீக்வன்சி தான் காரணம். அந்த அலைவரிசை ரொம்ப அதிகமா இருந்தா தான் அங்க போகும், இல்லாட்டா பூமியிலேயே சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படித்தான். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்றதுக்கு நம்ம நல்ல பழக்கத்தை நோக்கி போகணும். இல்லாட்டி அதுதான் அந்த நல்ல பழக்கம், அந்த தீயவற்றை மாற்றி நல்லவற்றை அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அழகா ரைஸ் பண்ணிடலாம். அது உண்மையா? அதுதான் வள்ளுவரே சொல்லுவாரு, இந்த திண்மையாக இருந்தால் எதையும் வெற்றி அடையலாம் பாரு. திண்மையாக இருந்தால், எண்ணம் திண்மையாக இருந்தால் அது பதிவாய்க்குது அதுக்குள்ளேயே. எண்ணம் திண்மையாக இருக்கணும். திண்மைனா ரொம்ப உறுதிப்பாடோடு நீ நினைச்சுக்கிட்டே இரு. ஏன்னா நாம அடுத்தவனை மாத்த போறதில்ல, உன்னைத்தானே மாத்த போற. விஷயம் அதுதான் இருக்கு. அடுத்தவனை மாத்துறது ஜெயிக்காது, நீ உன்னே மாத்த முடியாது, சாத்தியமே இல்லை.
சொல்லலாம். ஆனா இங்க நம்ம எல்லாருமே நம்ம மத்தவங்கள மாத்ததான் பார்ப்போமே தவிர தன்னை மாத்த பார்க்க மாட்டோம். எனக்கு இதுல நீர்பயிற்சியில எனக்கு அடிக்கடி எனக்கு பிரம்மாண்டமா இருக்கிறது என்னன்னா, இது எனக்கு மட்டும்தான் சவாலா இருக்கும். நான் மத்தவங்கள இதுல மாத்தணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? இதுல வந்து எனக்கு மட்டும்தான் இத பயிற்சியே தவிர, நான் மத்தவங்கள பத்தி இதுல கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அவன் செய்றானா, இவன் செய்றானே கவலை கிடையாது. இதுல வந்து நான் எப்படி செய்றேன்? நம்ம எங்க தவறு பண்றோம்? நம்ம எங்க சரி பண்ணணும்? அத மட்டும் நம்ம கவனிச்சா போதும். இதுல கரெக்ட் பண்ணிட்டே வந்துரலாம். ம். இப்ப ஒருத்தர் வந்தாரு கால இது வந்து அஹ் இது வந்து நமக்கு நீர்ப்பயிற்சியில திறனும் இது வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. கண்டிப்பா. அதனாலதான் கூட்டம் சார மாட்டுது. கூட்டால செய்ய முடியாது. கூட சேர முடியாது. அதுல வாய்ப்பே இல்லையே. இல்ல இன்னைக்கு கூட பேசும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இப்ப நான் நான்வெஜ் சாப்பிடலன்னா என்ன ஆகும்? இப்ப இப்ப சப்போஸ் நான் திடீர்னு நான்வெஜ் விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆக முடியாது. ம் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க போற பார்ட்டிக்கு என்ன கூப்பிட முடியாது. அவங்க ம் பார்ட்டி பண்ணாங்கன்னா, அந்த பார்ட்டிக்கு போனா என்ன பண்ண முடியும்? ம். அங்க போறவங்க எல்லாம் கண்டிப்பா நான்வெஜ் எல்லாமே இருக்க போகுது. ஐய்யயோ! நம்மள உட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு வேணும்ட்டே நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ அவங்களுக்காகவே நம்ம புடிச்சிட்டு போ வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கோம் இல்லையா? ஆமா. அப்பல்லாம் அப்படிதானே. நம்மள மட்டும் தனியா உட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த பயம் இருக்கும்ல. ம் இப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப் எல்லாம் காணாம போயிடும். குரூப்பே இருக்காது. குரூப்பே இருக்காது. குரூப்பே இருக்காது. ஏன்னா அந்த தீய மெயினா இதுல விழிப்பு நிலை தான் முக்கியம். இதுதான் முக்கியம். அது நம்ம கொஞ்சம் அசந்தாலும் சோறு சாப்பிட வச்சிடும். போட்டு தள்ளிடும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப என்னை பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இந்த அழைப்பே எனக்கு வராது. அழைப்பு, திருமண அழைப்பு எதுவுமே 25 வருஷம் எதுவும் வராது. அதனால எனக்கு கவலையில அழைப்பே வராது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு. வரவே மாட்டான்னு தெரியும் உங்களுக்கு. வரவே மாட்டான்னு ஆனா தெரியும். கண்டினியூஸா அவைலபிளா இருக்கீங்களே அப்போ. ஆமா. யாருமே இல்லைங்கய்யா இப்ப ஆன்லைன்ல வந்தாச்சு அப்படின்னா யார் வேணா நீங்க வந்து யாருமே கால்ஸ் எல்லாம் நீங்க துண்டிக்கிறது கிடையாது. ம் யார் வேணா வாங்க நீங்க கத்துக்கோங்க யார் வேணா பேசுங்க அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க ம். போய் யாரையும் பார்க்கலன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? எல்லாரும் இந்த பார்த்துதான் இருக்கீங்க பேசிட்டு இதுல தானே இருக்கீங்க. செலவே இல்லாம பாக்குறோம் இல்ல, கவலையே இல்லாம செலவே இல்லாம பாக்குறேன். இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இதுதான். அதாவது இதுக்கு நிகரான மெய்யியல் கூட அப்புறம் தான். முதல்ல இந்த அறிவியல். இந்த மெய்யியலை கூட இதுல சேர்த்தனம் பாருங்க. அறிவியல் வந்து மெய்யியலுக்கு உதவி செய்கிறது. அவ்வளவுதான் விஷயமே. மெய்யியல்ல கூட சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் நினைச்சபடி நினைச்சபடி பேசுறான் கூட மனதெல்லாம் பேச முடியும். இப்ப நேர முகத்தை பார்த்து பேசுற, கேள்வி கேட்கறான், ஆதாரத்தை காட்டுறான், இப்படி பண்றான், அப்புறம் பண்ற உடனே நம்ம கேட்கறதுக்குள்ள தகவல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தகவல் வந்து கையிலேயே இருக்கு. எதை கேட்டாலும் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டே இருக்கு. நாமளும் புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் உடனே பத்தாவதுக்கு செயற்கை நுண்ணறிவு அது வேற விளக்கம் சொல்லுது. இத்தனை ரிசர்ச் பண்ணி இப்போ எதுவுமே இல்ல. இப்ப ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் அதுக்குன்னு போய் நூலகத்துல போய் நம்ம எடுத்து உட்கார்ந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வந்து ப்ரிப்பேர் ஆகி சொல்ல வேண்டியதா இருக்கும். நீங்க ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். இருக்கிற வேலை பளுவுல எனக்கு பிஸின்னு சொல்றதுக்கெல்லாம் எதனா ஒரு டாபிக் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நிஜமாலே அவ்வளவுதான் நான் பண்றேன். ஆமா ஆமா அழகா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு நாள் தேடுறது வந்து ஒரு நிமிஷத்துலயே எடுத்து பார்த்து இவ்வளவு தானவா பேசி அவ்வளவுதான். உடனே கிளாஸ்ல புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இல்லட்டா 2 மணி நேரம் செலவாகுது. கிளாஸ்ல என்ன பேசுறது அப்படின்ற அந்த நோக்கத்துக்காகவே ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு 5 நிமிஷம் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஆமா அந்த 5 15 நிமிஷத்துலயே வந்து போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருது இல்லையா? அதனாலதான் நம்ம சாட் ஜிபிடி அதாவது நம்ம அதனால செயற்கை நுண்ணறிவு நிறைய செய்தி ஏற்றுறோம். நான் விக்கிபீடியால திறந்துட்டேன். விக்கிபீடியால கணக்கு விக்கிபீடியால என் போட்டா வந்துடும். விக்கிபீடியா இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அக்கௌண்ட் தொடங்கிட்டேன். எல்லாரும் விக்கிபீடியாவை தொடங்குங்க. நான் விக்கிபீடியா தொடங்கிட்டேன். அது மாதிரி அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன், போய் பார்க்கணும். அது இன்னும் எழுத தெரியல எனக்கு. அது எப்படி டைப்பிங் உள்ள போக தெரியல எனக்கு. விக்கிபீடியால வந்து எல்லாரும் தொடங்கல. எல்லாரும் விக்கிபீடியால நீங்க இந்த நீர் மருத்துவத்தை பத்தி எழுதலாம். அதே மாதிரி நீங்க சத்தம் வரல, முடிச்சுக்கலாமா? வரலைங்க. சரிங்க. நானும் நீங்க சொன்னீங்க ஒன்னும் விக்கிபீடியா நானும் ஒன்னும் போய் பார்க்கல. நான் ஓபன் பண்ணிட்டேன். வேணா அனுப்பிச்சு பார்க்கிறேன் பாருங்க. விக்கிபீடியா இனி யோகி இனின்னு போட்டாச்சு. யோகி இனின்னு போட்டா வரும் பாருங்க. விக்கிபீடியால போய் யோகி இனின்னு போட்டு பாருங்க, வருதான்னு பாருங்க. விக்கிபீடியால யோகி இனின்னு போட்டு பாருங்க, வருதான்னு பாருங்க. 10 நாள் ஆச்சு, 8 நாள் இருக்கும். இன்னும் அது அந்த இன்னும் படிக்கல. முதல்ல உள்ள போயாச்சு. பாஸ்வேர்டு போட்டு யோகி இனியன் கொடுத்து பாஸ்வேர்டு போட்டு உள்ள போயாச்சு. தலைப்பு யோகி இனியன் போட்டு பாருங்க, விக்கிபீடியா வருதான்னு பாருங்க.
நீ அதை எழுத ஆரம்பிக்கணும் அதுல. வேண்டாம், அந்த அட்ரஸ் அனுப்புறேன் பாருங்க. செக் பண்றேன். அது இப்ப அனுப்புறேன் பாருங்க. யோகி இனின்னு சேர்த்தி போடணும். இப்ப பாருங்க, அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. இப்ப ஆ. நீர் மருத்துவ பாருங்க, அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. உங்க பேர் கூட அனுப்புறேன். அது நம்ம சைன் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க போய் ஆமா, நீங்க ஏதாவது ஓபன் பண்ணி வைக்கணும். இப்ப வந்துருச்சா? அட்ரஸ் வந்துருச்சா? முகவரி வந்துருச்சா? இல்லைங்கய்யா, நாங்க வந்து இமெயில் அட்ரஸோட சர்ச் பண்ணி பார்க்கணும்னு இல்ல, நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல check போட்டு பண்றேன். விட்டேன். வாட்ஸ்அப்ல போட்டாச்சு. வந்துருச்சுங்க. வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. அந்த லிங்க்குள்ள போனோம்னா நாங்க லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே ரெண்டு. சரி, மறுபடியும் இதை பத்தி பேசுவோம். சரியா? சரிங்க ஐயா, ஓகே நன்றி. ஓகே வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.